ஹாய் கைஸ், வணக்கம். பார்க் டவுன் MRTS ஸ்டேஷன்லேருந்து சென்னை சென்ட்ரல் பார்க் ஸ்டேஷன் எப்படி கனெக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுதாங்க பார்க் டவுன் MRTS ஸ்டேஷன். வேளச்சேரி சென்னை பீச் நடுவில் வர ஒரு இன்டர்மீடியட் ஸ்டேஷன். கனெக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் இல்லைங்க. முந்தி பார்க் டவுன் MRTS ஸ்டேஷன் சப்வே மூலமாக பெடஸ்ட்ரியன் பாத்வே இருந்தது. பார்க் ஸ்டேஷன் நடந்து போகிறதுக்கும் சென்னை சென்ட்ரல் போகிறதுக்கும் அதே ஃபுட்பாத்தோடு தான் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன டிஃப்ரென்ஸ்னால், இதில் ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் அமைச்சிருக்காங்க சப்வே பதிலாக. அது ஒரு டிஃப்ரென்ஸ் மட்டும்தான். நீங்கள் பார்க்கலாம், அந்த ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் வழியாக வந்தீங்கன்னா டைரெக்டாக ஏற்கனவே இருந்த அந்த சப்வே டெமாலிஷ் பண்ணிட்டாங்க. அந்த இடத்துல காங்க்ரீட் ஃப்ளோரிங் போட்டு பழைய பெடஸ்ட்ரியன் பாத்வேயோட கனெக்ட் பண்ணிட்டாங்க. இதில் என்ன ஒரு சிரமமான விஷயம்னா, வேளச்சேரி, மயிலாப்பூர் அங்கேருந்து ஏறுற பேசஞ்சர்ஸ் பார்க் டவுன் MRTS ஸ்டேஷன் இறங்கி தான் சென்ட்ரல் போவாங்க. பேக்கேஜோடு வர்றதுனால ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் ஏறுறது கொஞ்சம் இன்கன்வீனியன்ஸாக இருக்கும். அந்த இடத்துல லிஃப்ட் ஃபெசிலிட்டி அமைச்சா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இப்போ இருக்கிற அந்த இடத்துல லிஃப்ட் ஃபெசிலிட்டி அமைக்கிற அளவுக்கு ஸ்பேஸும் இல்லை. 4th லைன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுக்கு முன்னாடி பார்க் டவுன் MRTS ஸ்டேஷனில் நிறைய ஸ்பேஸ் இருந்தது. அந்த ஸ்பேஸை யூட்டிலைஸ் பண்ணி தான் இப்போ 4th லைன் போட்டிருக்காங்க. ஹோப் அந்த புதுசாக அமைக்கப்பட்ட அந்த ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் ஸ்டீல் பில்லருக்கு பேக் சைடில் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. அந்த இடத்த யூட்டிலைஸ் பண்ணி லிஃப்ட் ஃபெசிலிட்டி அமைக்கலாம். நீங்கள் இப்போ ஸ்ட்ரெயிட்டாக பார்க்கலாம், இடம் எவ்வளோ கன்ஜஸ்டடாக இருக்குதுன்னு. ரைட் சைடில் கூவம் ரிவர் இருக்குது, லெஃப்ட் சைடில் 4th லைன் ட்ராக் போட்டாங்க. ஸோ எப்படி லிஃப்ட்டு அமைக்க போகிறாங்கன்னு தெரியல. பட் எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு அவங்க ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் MRTS ட்ரெயின் சர்வீஸ் சென்னை பீச் வரைக்கும் ஓப்பன் பண்ணுறதுக்காக தான் வேலைகள் கொஞ்சம் ஸ்பீடாக நடக்குது. ஸோ ஒன்ஸ் அந்த MRTS ட்ரெயின் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ண பிறகு லிஃப்ட்டு ஃபெசிலிட்டி அமைப்பதற்கான அந்த வேலைகள் தொடங்குவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். பார்க் டவுன் MRTS ஸ்டேஷனில் பிளாட்ஃபார்ம் ரூஃப் ஒர்க், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், லைட் இன்ஸ்டலேஷன் அந்த வேலைகள் மட்டும் தாங்க பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குற டபுள் ட்ராக் வேளச்சேரியிலேருந்து டுவர்ட்ஸ் சென்னை பீச் டைரெக்ஷனில் அமைக்கப்பட்ட அந்த MRTS டபுள் ட்ராக் வியூ தான் பார்க்குறீங்க. லெஃப்ட் சைடில் இருக்கிற ட்ராக் 4th லைன். இதுதாங்க பழைய பெடஸ்ட்ரியன் பாத்வே. அதாவது நீங்கள் பார்க் டவுன் MRTS ஸ்டேஷன் அந்த ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் வழியாக நடந்து வந்தீங்கன்னா இந்த ஃபுட்பாத் வழியாக தான் ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா பார்க் ஸ்டேஷன் போயிடலாம். இந்த இடத்துல ரைட் சைடில் திரும்பினா நேராக சென்னை சென்ட்ரல் போகலாம். இப்போதைக்கு அந்த வழியை டெம்பரரியாக மூடி வச்சுருக்காங்க இந்த வேலைகள் நடக்கிறதுனால. ஒன்ஸ் பார்க் டவுன் MRTS ஸ்டேஷன் அதாவது வேளச்சேரியிலேருந்து சென்னை பீச் MRTS ட்ரெயின் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ண பிறகு பழையபடி இந்த பாத்வே பப்ளிக் யூஸ்க்கு ஓப்பன் பண்ணிடுவாங்க. எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் சைடில் நீங்கள் பார்க்கலாம், ஸ்டீல் கட்டர் அமைச்சிருக்காங்க. அது 4th லைனுக்காக தான். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த லைன் தான் ட்ராக் ரீஅலைன்மெண்ட் வேலைகள் முடிச்சிட்டாங்க. நான் லாஸ்ட் அப்டேட் வீடியோவில் காமிச்சிருப்பேன். எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் சைடில் ஸ்பேஸ் இருக்குது. அந்த இடத்துல தான் 4th லைன் அமைக்கணும். அந்த இடத்துல தான் பழைய 3rd லைன் இருந்த அந்த ட்ராக் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போதைக்கு 4th லைன் பொறுத்த வரைக்கும் பார்க் ஸ்டேஷனில் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஸ்பாட்லேருந்து ஒரு 200 மீட்டர் டிஸ்டன்ஸ் டுவர்ட்ஸ் சென்னை எக்மோர் டைரெக்ஷனில் 4th லைனுக்கான அந்த புது ட்ராக் மட்டும் அமைக்கணும். அதுவும் ஆக்சுவலாக லாஸ்ட் வீக்கே முடிச்சிருப்பாங்க. லாஸ்ட் வீக் மழை நிறைய பெஞ்சதுனால அந்த வேலைகள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியல. சென்னை பீச் டுவர்ட்ஸ் தாம்பரம் போகிற EMU ட்ரெயின் தான் கிராஸ் பண்ணி போகுது டவுன் லைனில். அதுக்கு பக்கத்தில் 3rd லைன் இருக்குது. அது பக்கத்தில் தான் 4th லைன் ஒரு 200 மீட்டர் டிஸ்டன்ஸ்க்கு ட்ராக் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சென்னை ஃபோர்ட் ஸ்டேஷன் என்டர் ஆகிற அந்த ஸ்பாட்லேயும் ஒரு 50 மீட்டர் டிஸ்டன்ஸ்க்கு 4th லைன் ட்ராக் ஒர்க் முடிக்க வேண்டியது இருக்குது. ஸோ இந்த வேலைகள்லாம் முன்னாடியே சொன்ன போது தான் லாஸ்ட் வீக் முடிஞ்சிருக்கும். மழைனால் டிலே ஆகிடுச்சு. அநேகமாக இந்த மாதத்துக்குள்ளே அந்த ரிமைனிங் ட்ராக் ஒர்க்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க தான் நான் எதிர்பார்க்குறேன். இந்த வீடியோ நேற்று சண்டே அக்டோபர் 20th எடுத்தேன்.
நேற்று என்ன அப்டேட் இருந்ததோ அதுதான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். இன்றைக்கி வந்து மேபி ட்ராக் ஒர்க் வந்து தொடங்கியிருக்கலாம். முன்னாடி நான் சொன்ன மாதிரி தான் அநேகமாக இந்த மாதத்துக்குள்ளே இந்த ட்ராக் ஒர்க் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஏற்கனவே எம்ஆர்டிஎஸ் ட்ராக் ஒர்க் வந்து முடிச்சிட்டாங்க. பார்க் ஸ்டேஷனில் ட்ராக் ஒர்க் தொடங்கின பிறகு 4th லைன் அப்டேட் வீடியோ போடுறேன். ஏன்னா அப்போ தான் வந்து பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இல்லைன்னா ஏற்கனவே காமிச்ச அதே வியூவை காமிச்சோன்னா போர் அடிக்கும். இதுதாங்க பார்க் ஸ்டேஷன். பார்க் டவுன் எம்ஆர்டிஎஸ் ஸ்டேஷன் அந்த ஸ்டேர் கேஸ் வழியாக நடந்து வந்தீங்கன்னா இந்த ஃபுட்பாத் வழியாக தான் பார்க் ஸ்டேஷன் ரீச் பண்ணலாம். நடுவில் ரைட்டில் திரும்பினா நேராக சென்னை சென்ட்ரலில் போகலாம். இல்லை பார்க் ஸ்டேஷன் வந்தும் சென்னை சென்ட்ரல் போகலாம். நன்றி, வணக்கம்.